நம்முடைய திரு கோட்டீஸ்வரன் அவர்களும் இணைப்பில் இருக்கிறார். திரு கோட்டீஸ்வரன், ஓபிஎஸ் டிடிவி விலகல் நிரந்தரம் அல்ல, அவங்க திருப்பி வரத்துக்கான வாய்ப்பு இருக்குங்கிறார் ஆடிட்டர் திரு குருமூர்த்தி. உங்களுடைய பார்வை. நேரடிக்கு வணக்கம். நவம்பர் மாசம் டிசம்பர் மாசம்ல அதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குங்க. என்னன்னா பிஜேபியை பொறுத்தவரை தமிழகத்துக்கு அவங்க கண்டிப்பா போக்கஸ் பண்ணுவாங்க. ரொம்ப நாளா வந்து இங்க கால் விழுந்தணும் அப்படின்ற அந்த முயற்சியில இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக அதிமுக கூட்டணியில பல்வேறு சர்ச்சைகள் வருது. ஒரு நாளும் ஒரு பிரச்சனை. தலைப்பு செய்தியில அதிமுக தான் தொடர்ந்து இருக்குது. இப்போ இந்த மாதிரி நேரத்துல தேர்தலுக்கு முன்னாடி பொதுவா என்ன நடக்கும்னா, மக்கள் பிரச்சனை, மக்கள் எதுல எல்லாம் அதிருப்தி இருக்காங்க, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கா, வேலை வாய்ப்பு இருக்கா, மக்களுக்கு வந்து கையில காசு இருக்கா, பண விகிதாச்சாரம் எப்படி இருக்கு, இன்ஃபிளேஷன் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் பொதுவா பேசி பிரச்சாரத்துக்கு உண்டான அந்த டோன் செட் பண்ணுவாங்க. பட் இங்க அந்த ஸ்டேஜுக்கே இன்னும் போகல. வெறும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒண்டிதான் அந்த பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. மற்றவர்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படி பலவீனப்படுத்துறது, இல்ல இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில பாஜக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதுதான் ஒரு பேசு பொருள் ஆயிட்டு இருக்கு திரும்ப திரும்ப. அதனால இதை வந்து பிஜேபி வந்து எவ்வளவு சீக்கிரமா அதை சரி செய்யறாங்க, அது பிஜேபி சரி செய்வாங்களா இல்ல அதிமுக சரி செய்வாங்களா அப்படின்றதை தாண்டி அதை எவ்வளவு சீக்கிரமா செய்யறாங்களோ அவளுக்கு நல்லது. நவம்பர் டிசம்பர்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு அது ஒரு யுக்தியா கூட இருக்கலாம். இப்பயே சேர்த்துக்கிட்டா ஒரு சில பிரச்சனைகள் வரும், தலைவலி வரும், அதனால நம்ம டிசம்பர்ல பாத்துக்கலாம் கூட ஒரு யுக்தியா இருக்கலாம். பட் என்னை பொறுத்தவரையிலும் சீக்கிரமா ஒரு விஷயத்த செய்யறதுக்குனால அந்த டைம் கிடைக்கும், கோல்டன் பீரியட் டைம் கிடைக்கும். தொண்டர்கள் வந்து ஜெல்லாவாங்க, பிரச்சாரம் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு முயற்சியா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுக கூட்டணி என்பது வலுவாக இருக்கிறது. அதற்கு ஏற்றாறு போல ஒரு கூட்டணி அமைக்கணும், அந்த கூட்டணி பிரச்சாரம் பண்ணும், அதுக்கப்புறம் தகுதியான வேட்பாளர் போடணும், அதுக்கப்புறம் மக்களை போய் சந்திக்கணும், மக்களுக்கு தேவையான விஷயங்களை செய்யணும், இவ்வளவு விஷயம் இருக்கு. அதனால எல்லாத்தையுமே டிசம்பர்ல பாத்துக்கலாம் அப்படின்றது விடாம, ஏன்னா இந்த வாட்டி வந்து புது உறவா விஜய் அவர்கள் வேற வருகிறார். விஜயோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியாது. அதனால இவங்க வந்து இந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சரி செய்யணும். இன்னொன்னு, எனக்கு முன்னாடி பேசின மாதிரி நீங்க சொன்னீங்க, நவம்பர்ல வந்துட்டு இவங்க எல்லாம் திரும்பி வருவாங்க. அதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து ஒன்னும் கொள்கை ரீதியா பிஜேபி எதிர்க்கிறவங்க கிடையாது. இவங்கெல்லாம் வந்து பிஜேபி தலைவர்கள் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, அமித்ஷா சந்திக்கல, மோடி அவர்கள் நேரம் கொடுக்கல, இதுதான் இவங்களோட கோவம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிக்கிறது இல்லை அப்படின்றது. இதெல்லாம் சரி செஞ்சுட்டாங்க, ஆட்டோமேட்டிக்கா இவங்க வந்துடும். இவங்க வந்து ஒரு கொள்கை ரீதியா எதிர்க்கிறதோ இல்ல இவர்கள் மீது அவங்க ஊழல் குற்றச்சாட்டு போட்டு ஜெயில் தூக்கி போட்டாங்க, அதனால இனிமேல் எதிர்த்தா ஒரு மம்தா பானர்ஜி மாதிரியோ இல்ல வந்து அந்த காலத்துல வந்து லல்லு பிரசாத் அவர்கள் பிஜேபி எதிர்த்தது போல அந்த நிலையெல்லாம் கிடையாது. ஆனா இவங்க எப்ப வேணா சேர்ந்துக்குவாங்க, எப்ப வேணா பிரிஞ்சுக்குவாங்க. ரைட், தேங்க்யூ வெரி மச் திரு கோட்டீஸ்வரன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.